அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாளிதழில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. அரசு இயக்குது குளியல் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் கூட பரவாயில்ல, தொலைதூரத்துக்கு போகிற பேருந்துகளில் குளியல் வசதி தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்திட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக படிக்க போனால், தேனி மாவட்டத்தில் ஒரு பஸ்ஸில் ஃபுல்லாக நேற்று மழை பெஞ்சதில் ஃபுல்லாக மேற்கூரை பூரா ஒழுகி இருக்கிற மக்கள் பூராமே எந்திரிச்சு நின்று கொடை பிடிக்காத குறை தான் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பஸ்ஸு பூரா ஒழுகிட்டே இருக்குது. இதில் இந்த லட்சணத்தில் முதல்வர் அவர்கள் ஏற்கனவே 4.5 லட்சம் கோடியாக இருந்ததை 7 லட்சம் கோடிக்கு கடனை வாங்கி வச்சுருக்காரு. இதில் இந்த மாதிரி ஓட்ட பஸ்ஸு, உடசல் பஸ், அந்த கடனெலாம் வாங்கி என்ன பண்ணுறாருன்னே தெரியல. அவங்க அப்பாவுக்கு சமாதி கட்டுறதுக்கும், அவங்க அப்பா பேரில் நூலகம் கட்டுறதுக்கும், அவங்க அப்பா பேர்லேயே இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டுறதுக்குமே செலவழிச்சிட்டு இருக்கிறாரு. அது போக அவங்க மகன் இந்த ஃபார்முலா 1 கார் பந்தயம், இந்த மாதிரி ஆடம்பரமாக தான் அவங்க செலவழிப்பாங்க போல். ஒரு அடிப்படை வசதி, அடிப்படை மக்களுக்கு தேவையான விஷயத்த செயல்படுத்துறதில்ல. இந்த லட்சணத்தில் இவர் பாருங்கள், இவர் கொண்டாடுற திட்டத்தை பூரா பாருங்கள். படித்து 11th 12th படிக்கிற பெண்களுக்கு உதவித்தொகை, கல்லூரி சேரும் பெண்களுக்கு உதவித்தொகை. இப்போ அதே திட்டத்தை தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு உதவித்தொகை, தமிழகத்தில் இருக்கிற தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. இந்த மாதிரி இலவசங்களை வாக்குகளுக்காக செலவழித்து மக்களை இப்படி நீங்கள் விலை கொடுத்து வாங்கி அரசாட்சி நடத்துறதுக்கு, மக்களுக்கு தேவையான விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களாச்சும் நீங்கள் செய்யலாம்ல. அதை செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பும் இல்லை, திராணியும் இல்லை. இதெல்லாம் இந்த அரசு அதிகாரிகளாச்சும் உங்களுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. இதெல்லாம் கண்டித்து சொல்ல வேண்டிய பேப்பர்காரங்களும் உங்களுக்கு தேர்தல் காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே உங்களையும் உங்கள் கட்சியையும் துதிபாடிக்கிட்டே இருக்கிறதா அவங்களுக்கு வேலையாக இருக்குது. இந்த லட்சணத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சீக்கிரமாக புல்லட் ட்ரெயின் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வரே, உங்கள் முதுகில் இருக்கிற அழுக்கையும் உங்கள் மாநிலத்தில் இருக்கிற அசிங்கத்தையும் துடைக்கிறதுக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கேவலம் இல்லையா? தேனி மாவட்டம், கேரளாவிலேருந்து நிறையா பேர் வருவாங்க போவாங்க. அடுத்த மாநிலத்துக்காரங்க அடிக்கடி வர்ற ஏரியா, ஒரு சுற்றுலாத்தலமான ஏரியா வேறு. பார்த்தாங்கன்னா அவங்கள காரி துப்ப மாட்டாங்களா? நம்ம தமிழகத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? தயவு செய்து இனியாச்சும் இந்த இலவசங்கள் கொடுக்கறத 2ஆம் தரமாக வச்சுக்கிட்டு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.